நீங்கள் மப்சலில் போனீங்கன்னா மதுரை, தூத்துக்குடி, திருநெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை எடுத்து ஸ்பீக்கர்லாம் வச்சு அவங்க இந்த போலீஸ் ட்ரைனிங்க்கெலாம் சென்டர் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபீஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதையுமே இந்த மீம்ஸில் ஒரு டைம் அதை கிண்டல் அடிச்சிருந்தார். ஒரு டைம் அட்மிஷன் போட்டால் அவன் வந்து வருஷம் முழுக்க படிச்சுட்டு இருக்கலாம், புதுசாக ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் ஒரு 10,000 கொடுத்தாருன்னா அதுக்கு மேலே அவர்கிட்ட பணம் இருக்காது. ரெண்டாவது அதையுமே ஜோக் அடிச்சிருந்தாங்க, அவன் வெளியே போயிட்டானா இங்கே ஸ்டூடெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், அதனால யார் வேணாலும் வந்துக்குங்க வரட்டுன்னு. ஸோ அது ஒரு அப்ரோச். இப்போ நான் எப்படி நினைப்பேன்னா, ஓகே ஒரு 1000 பேர் படிச்சுட்டே இருக்கான், எத்தனை வருஷம் படிக்கிறான்? 4 வருஷம் படிக்கிறான். அதில் ஒவ்வொரு வருஷம் 200 பேர் வரான், 200 பேர் வெளியே போகிறான். ஒன்று சர்வீஸ் போகிறான், இல்லை வெளியே போகிறான். ஆனால் அட்லீஸ்ட் படிக்கிற என்வரான்மெண்ட்டாக இருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு நாள் புத்தர் மாரி ஞானம் வந்து சீரியஸாக படிப்போம்ப்பா அப்படின்னு படித்து பாஸ் பண்ணி கான்ஸ்டபிளோ விஓஓவோ ஏதோ ட்ரை பண்ணுறான். அந்த சென்டர்ஸில் சொல்கிறேன். அங்கேருந்து அந்தமாரி படித்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்பிள் வர முடியாது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா அதுக்கான அங்கே ப்ராசஸ் அங்கே இருக்காது.